அப்ப ராஜாட்டையும் வெறுங்கையோட போகக்கூடாது, பகவான்ட்டையும் வெறுங்கையோட போகக்கூடாது. 3 குரு ஆச்சாரியனை சேவிக்க போகும்போதும் வெறுங்கையோட போகக்கூடாது. அதுல ஆச்சாரியனுக்கு என்ன சொல்றா, அவருக்கு எந்த பொருள் தேவை, அவருக்கு என்ன பிடிக்கும், அதை பார்த்து வாங்கிட்டு போய் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணும். அடுத்தது தெய்வஜம். ஒரு நல்ல வேதம் படிச்சவர் ஒருத்தரை பார்க்க போறோம், அல்லது ஒருத்தர் யாகம் பண்றார் அவர்கிட்ட போறோம்னா அந்த யாகத்துக்கும் வெறுங்கையோட போகக்கூடாது, ஏதோ ஒண்ணு அவருக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் புத்திரகம். ஒரு குழந்தைய பார்க்க போனாலும் வெறுங்கையோட போக கூடாதான். அதனாலதான் பாருங்க, நம்ம ஆத்துக்கு வெறுங்கையோட வந்தா கூட ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து குழந்தை கையில கொடுத்துருவா. நாங்க குழந்தைய வெறுங்கையோட பார்க்கல, ஒன்னதான் வெறுங்கையோட பார்த்தோம், குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வச்சுக்கோ. என் கை குழந்தைய பார்க்க வந்தாலும் அவ வசதிக்கு ஏற்றபடி ஒரு 50 ரூபா நோட்டோ, 100 ரூபா நோட்டோ, 200 ரூபா நோட்டோ, 500 ரூபா நோட்டோ குழந்தை கையில மட்டும் சொருகிட்டு போயிடுறா பாருங்க. ஏன்னா குழந்தைய வெறுங்கையோட பார்க்க கூடாது. அடுத்து 6வது யாரு, மித்திரம். நண்பனை பார்க்க போனாலும் வெறுங்கையோட போக கூடாதான். அதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போறோம். இப்ப குச்சேலர் சொன்னாராம், கிருஷ்ணன் எனக்கு ஆறாகவும் இருக்கான்னார். இந்த 6ல ஒத்தரை பார்க்க போறோம்னாலே வெறுங்கையோட போக கூடாது, கிருஷ்ணன் இந்த அறுவராகவும் இருக்கிறான். எப்படி? அப்படியே பாருங்க, ராஜானம். கிருஷ்ணன் இப்போ ராஜா, துவாரகாதீசன் ராஜாவாகவும் இருக்கான். தெய்வத்தம், எனக்கு குல தெய்வமே கிருஷ்ணன் தான், தெய்வமாவும் இருக்கான். அடுத்தது குரும், அவன் எனக்கு ஆச்சாரியன், நான் படிக்கும் போது எனக்கு நல்வழி காட்டிய குருவாக கிருஷ்ணனும் எனக்கு குருவாக இருந்திருக்கிறான். 4 தெய்வஜம். சாஸ்திரம் அறிந்து வேதம் படிச்சவர், கிருஷ்ணனுக்கு தெரியாதது இல்லை, அத்தனையும் கற்று தேர்ந்தவன். புத்திரகம், எனக்கு குழந்தை போல ஆனந்தம் தருபவன். குழந்தை கிருஷ்ணன், குட்டி கண்ணன்னு ரசிக்கிறோமே அப்படி ஆனந்தம் தருபவன். அதுக்கு மேல மித்திரம், நண்பனாகவும் இருப்பவன். அப்ப ராஜாவும் அவனே, தெய்வமும் அவனே, குருவும் அவனே, வேதம் கற்றவனும் அவனே, எனக்கு குழந்தையும் அவனே, நண்பனும் அவனே. வெறுங்கையோட போலாமா?